இன்னைக்கு வந்து மிளகா பஜ்ஜி செய்ய போறோம். அதுக்கு கொஞ்சம் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர். இது வந்து நல்லா ரெட் கலரா கொடுக்கும். இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்ப இதுல கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கலாம். சோடா மாவு ஒரு பிஞ்ச் போல சேர்த்துக்கலாம். இத வந்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கலரும் சேர்க்கல, காஷ்மீரி சில்லி பவுடர் தான். நீங்க விருப்பப்பட்டா கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் கடலை மாவு தான் சேர்த்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது போல பிசைஞ்சிட்டு அப்புறமா தண்ணி ஊத்தி கலந்துக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்திருக்கிறேன். இப்ப எண்ணெய் காயிட்டும். நம்ம உள்ள வேகாதுன்றதுனால இந்த மிளகாவை ஒரு கோடு போட்டுக்கலாம். நீங்க முழுசா வேணும்னாலும் போட்டுக்கலாம். இல்லனா இப்படி 2 மிளகா பாதி கூட கட் பண்ணிட்டு இது 2 பஜ்ஜியா கூட போட்டுக்கலாம். இது உங்க விருப்பம் தான். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் போட்ட உடனே மேல வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம பஜ்ஜி மாவுல டிப் பண்ணி போட்டுக்கலாம். இப்ப நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.